விடாமுயற்சி படமானது என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னையிலிருந்து ஒரு விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது. விடாமுயற்சி படம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. இன்னைக்கு விடாமுயற்சி படம் வந்து 16 நாட்கள் ஆயிருக்கிறது. வசூல் ரீதியாக வெற்றி பெற்றதா அல்லது தோல்வி சந்தித்து இருக்கிறதா என்பதை தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். விடாமுயற்சி படம் வந்து வெற்றியா தோல்வியா என்று நீங்கள் கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி படம் லாபத்தை தான் கொடுத்திருக்கிறது. அப்படி என்று பார்த்தால் வெற்றி என்று தான் நமக்கு சொல்ல முடியும். ஏனென்றால் இப்போது படங்கள் வந்து 100 நாட்களை தொடுவது மிக கடினமாக இருக்கிறது. இப்போது வசூல் ஆயிட்டதா ஒரு படம் வெற்றி என்று தீர்மானிக்கிற காலமாக மாறிவிட்டது. அதனால்தான் படம் இறங்கிய 5வது ஒரு வாரத்தில் விழா கொண்டாடி வருகிறார்கள். ஒரு படத்தை வெற்றி அடைந்தால் வசூலில் அந்த படம் மிச்சமாக வசூலை அடைந்தாலோ அதற்காக விழாவை எடுத்து விடுகிறார்கள். காரணம் இதுதான். இப்படித்தான் சில படங்கள் வந்து ஓடிவிட்டு லாபத்தை கொடுத்தவுடன் அதை வெற்றி என்று தீர்மானம் செய்து விடுகிறார்கள். இதுதான் உண்மை என்று நான் சொல்கிறேன். விடாமுயற்சி படம் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு வசூல் அடைந்து இது வெற்றியை கொடுத்திருக்கிறது தான் உண்மை. இது மட்டுமல்ல, விடாமுயற்சி படத்தின் மூலமாக அவர் வேறு விதமான தளங்களில் அவர் தொட்டடைந்திருக்கிறார். காலிவுட்டிலும் பல விஷயங்களில் அவருக்கு பல பொன்கால்கள் வருகிறது. விடாமுயற்சி படம் வந்து மிக முக்கியமான ஒரு வலிமையை கொடுக்கின்ற ஒரு படமாக இருக்கிறது. விடாமுயற்சி படம் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியுள்ளது. அதற்கான காரணங்கள் தெரியும். விடாமுயற்சி படம் வந்து காலிவுட்டு ஒரு தழுவல் என்று நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட விடாமுயற்சி படத்தை இப்போது காலிவுட் ஸ்டைலில் இருந்து அந்த படம் காலிவுட் ஸ்டைலாக இருக்கிறதுனால அவருடைய பைக் ரேஸ் மற்றும் வேஷன் இப்படிப்பட்ட சில விஷயங்களில் ஈடுபடுக்கிறதுனால இவர் வந்து இப்போது வந்து ஹாலிவுட்டிலே பேசப்பட்டு வருகிறார். உலக அளவில் இவர் பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக இன்னைக்கு வளர்ந்து வருகிறார். அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிறது. இவருடைய புகழ்ச்சி இப்போது படம் மட்டுமல்ல, இவருடைய புகழ்ச்சி வந்து வேறு விதங்கள் வேறு தளத்துக்கு சென்று விட்டது. கடந்த தினங்களில் பார்த்திருக்கிறோம், பத்மபூஷன் விருதை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பைக் ரேஸில் வின் பண்ணியிருக்கிறார். அது நம் மிடிலாக இல்லை, இன்டர்நேஷனல் அளவில் அவர் வின் பண்ணியிருக்கிறார். இதை பற்றி உலக அளவில் அவர் பேரும் புகழுமாக கிடைச்சிருக்கிறது. அதை வைத்து காலிவுட்டில் அவருக்கு பைக் ரேஸை வைத்து ஒரு படம் எடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் நமக்கு தெரியல. ஆனால் விடாமுயற்சி படம் முழுக்க முழுக்க அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைந்ததுதான் உண்மை. லைக்கா நிறுவனத்திற்கு விடாமுயற்சி படத்தினால் பெரிய லாபம் கிடைச்சிருக்கிறது. மீண்டும் அவர்கள் படங்களை தயாரிப்பதற்காக விடாமுயற்சி படம் மீண்டும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். விடாமுயற்சி படம் முழுக்க முழுக்க ஒரு வெற்றி படம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல. ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.